ஹலோ காய்ஸ், நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நூப் ப்ராங்க் தான் பண்ண போகிறோம். அது லோன் இல்லை. ஸோ நம்ம ஐடி பார்த்தீங்கன்னா ப்ரைம் லெவல் 7 போயிடுச்சு. ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என் யூஐடி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இதான் என் யூஐடி. அப்புறம் வந்து மறக்காம வந்து லைக் போட்டுக்கோங்க. 20K லைக்ஸ் போக போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கேரக்டர் ஸ்கில்ஸ்னால் வச்சாச்சு. ட்ரெஸ்ஸு ஓரளவுக்கு பாட்டு மாதிரி இருக்குது. பர்பிள் ஷேடை மட்டும் கவுண்டுக்கு எடுத்துக்காதீங்க. ஸோ வாங்க பாட்டு ப்ராங்க்குள்ளே போயிடணும். டடன் யார் வந்திருக்கா? என்னடா பேர் இது? மிஸ்டர் மெம்பர்னு ஏதோ ஒரு கில்ல இருக்கான். அட்டியா ஏஐடியா ஏதோ ஒரு பேர் வச்சிருக்கான். புறா பிளேயர்னு நினைக்கிறேங்க. யூஎம்பின்னு எடுக்கிறேன். வாங்க பாட்டு ப்ராங்க் ஆரம்பிச்சிடலாம். நாங்கள் அடிச்சு விட்டோம். ஜோக்கர் மண்டையா உனக்கு இருக்குடா. ஸோ எமௌண்ட் போட்டான்னு வைங்களேன், சமகாண்டாகி போயிடும் பார்த்துக்கோங்க. ஸோ இன்னும் துணைங்கன்னு ஒரு இடத்துல தான் இருப்பாங்க. நான் அப்படி இருக்க மாட்டேன், சொல்லிக்கிட்டே இருப்பேன். தடம் சீக்கிரம் வந்து அடிச்சு போடுறா. அழுத்தி பிடிக்கிறாங்க மங்கம்மா. அவனுக்கு ஒரு 12 கொடுத்த டேமேஜ். இப்போ நம்பர் ரவுண்டு பாட்டு மாதிரி கன் எடுத்தால் அவனுக்கு நம்பிக்கை வரும். மேக்ஸ் ஒன்று இருக்கலாம். பாட்டுக்குன்னா ஒரு கன்னுன்னா அது மேக்ஸ் வந்தாங்க. டேடம். இப்போ நம்ம வந்து இப்படி தான் போக போகிறோம். இப்போ வந்து பாட்டு அடுத்துட்டு வந்து பாம்பு மாதிரி போக போகிறோங்க. பாம்பு டேடம். ஸோ பார்க்குறடா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம 40 சப்ஸ்கிரைபரில் இருக்கோம். இன்னும் 10 இருந்தால் 50. ஸோ பையன் வந்து அழுத்துறான். ஓடி வந்து அழுத்துறான். வேணும்ட்டு அழுத்துறான். நம்ம வந்து பாம்பு மாதிரி போக போகிறோம். கேடாயம் அவன் கண்டுபிடிச்சிருப்பாங்க நம்ம பாட்டு ப்ராங்க் தான் பண்ணுறோன்னு. அடிச்சு போட்டான். ஸோ இதுக்கு மேலே தான் நம்ம அடிக்க போகிறோம். ஸோ க்ளோவெல்லாம் போட்டு காட்டுறான். டெட் பாடி. இதுக்கு மேலே அவனுக்கு ஒரு பாயிண்ட் அடி கொடுக்கூடாது. என்ன கண்ணு எடுக்கிறான்னு பார்த்துக்கலாம். ஏடபிள்யூ அவ்வளோ வேணால் ஏடபிள்யூ ஆட வராது. அதுதான் இந்த நிக்கிதா கேரக்டர் எடுத்துகிட்டு வந்தேன். இதை போட்டால் போதும் ரீலோட் ஸ்பீட் அதிகமாகிடும். சிங்கிள் ஏடபிள்யூ தான் எடுத்துருக்கான். ஃப்ரீ ஸ்டைல் பிளேயர் போல இருக்கே. பாருங்கள், ரஷ் பண்ணிட்டு வருவோம் பாருங்களேன். இங்கே இருக்கான். அமௌண்ட்டு போட்டு ஏற்படுத்துவாங்க. ஆனால் திடீர்னு வந்து அடிச்சிருப்பான். சும்மா இங்கே ஒரு ஃப்ரீஸரை போடுவோம். இங்கே வரானான்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. எங்கள் நாம் தான் ரஷ் அடிக்கணும் போல இருக்குது. அவன் வர மாதிரியே தெரில. அடிச்சு விட்டாங்க. போடுங்க. பயத்திலே இருந்தேன் அடிச்சு போடுவான். நான் அடிக்கவே இல்லை. லைக் போடுறாங்க. நல்ல மனுஷன்தான். இப்போ நான் மாட்டேங்கணும் கண்ணு. மேக்டன் எடுப்போம். அதுதான் இப்போ ரீசெண்டாக அந்த ஸ்கின் எடுத்து வச்சுருந்தேன். செம்மையாக இருக்குது. ஸோ நான் அவங்கள ஸ்கின் எதுவும் எடுக்கவும் சொல்ல. ஸோ சும்மா தான் நல்லா இருக்குன்னு சொன்னேன். என்னங்க வெறும் 6-7 போகுது. 6-7. எங்கே இருக்கான் அவன்? இங்கே இருக்காங்க, பார்த்துடுங்க. கால் மட்டும் தெரியுதா?
டட்டாஸை யூஸ் பண்ணி இங்கே வந்துட்டோம். போடுங்க. இடம் ஹெச்சாக இருக்கேன் மூட்டு. எங்கேயோ மறைக்கிறவே அடிச்சிட்டு போகிறான்னு நினைக்கிறேன். எமௌண்ட்னா போட்டதுனால பையன் ரொம்ப காண்டாயிட்டான். அவன் அங்கே தான் இருக்கான். ஐயோ எப்படிங்க அவனுக்குள்ள இருந்துச்சு. ட்ரெஸ் பண்ணி போனாமா நம்ம போட்டாங்க வெடிகுண்டை. இந்த மாதிரி டைமுக்கு தான் வெயிட் பண்ணிருக்கான். எங்கெங்க போகிறான் அவன்? சுற்றிட்டு வராப்புல. உங்களுக்கு தெரியாது பாரு சுற்றிட்டு வந்தா போடவே இல்லை. ஸோ இதுதான் கடைசி ரவுண்டு. கேர்ஃபுல்லாக விளாடணும். ஸோ அது ஏற்ற மாதிரி கண்டு எடுக்கணும். என்ன கண்டு எடுக்கிறது? அழுத்தி பிடிக்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. இது MP5. ஸோ அவன் இங்கே தான் ஓடினான், பார்த்துட்டேன். டெசர்ட் வச்சு ஒரு ரெடி அடிக்கலாமா? வேணாங்க. ஸோ கீழே இருக்கும். போடுங்க, வெளில போடா டே, வெளில போடா. ஸோ ஆனால் நம்ம இப்படி சொல்லியிருக்கூடாது. அவன் நம்மளுக்கு எமௌண்ட்டே போடல. ஸோ இந்த சேனல் அவ்வளோதாங்க. பிடிச்சதை மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.